இருக்கு சார்? இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க. ரோட்லயே நடந்து இன்ன வரைக்கும் நடந்து தான் போறேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் டிவிக்கு நம்மளுக்கு ஒரு 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 பதவின்லாம் சொல்ல முடியாது. ஒரு இடம். அந்த டிவிகே கட்சியில நம்மளுக்கு ஒரு உரிமையான இடம் கொடுத்திருக்கிறாரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். நம்மள கூப்பிட்டு பேச வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? களமாடியவர்களுக்கு களம் இதுதான் என்பதை பறைசாற்றி இருக்கிறார் தலைவர். ம். அரவணைத்திருக்கிறார். இணைக்கவில்லை. ஆரத்தழுவி கட்டி அணைத்திருக்கிறார். களமாடுவதற்கு இடம் இருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். ம். அக்கிரமத்தையும் சூட்சுமத்தையும் அழிப்பதற்கான களத்தை அவர் என் கை நீட்டி சொல்லியிருக்கிறார். களத்தில், யுத்த களத்தில் நெஞ்சை நிமிர்த்தி முதல் கள வீரனாக களமாடப் போகிறேன். ஆகா, காடுகளில் களமாடியதை விட நாடுகளில் களமாடுவது மிக மிக கடினமானது உணர்கிறேன். கொள்கை வீசி கொள்ளையடிக்கிற கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தோடு களமாட இருக்கிறேன். பொய்களையும் புரட்டுகளையும் பேசுமே ஓட்டுக்களை வாங்கி உயரத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டத்தை விரட்டுவதற்கு என்னுடைய போர் முறையை கையாள இருக்கிறேன். அதிர்கிற தமிழ்நாடை விரைவில் பார்க்க இருக்கிறேன். வழி நிறைந்த வழிகள் சாதாரணமானதல்ல. சில தலைவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் விளம்பரம் தேடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. புறக்கணித்த தலைவர்களை புறம்பாட மாட்டேன். வாழ்க.